பார்க்க போறோம். vlog இல்ல டூர். நம்ம வந்து டூர் தான் பார்க்க போறோம். இங்க நிறைய செடி இருக்கு. அதெல்லாம் அன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். அப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செடியில இருந்து ஆரம்பிக்க போறேன். ரோஸ் செடி. அதாவது இதுல 2 ரோஸ் வச்சிருக்கோம். 2 ரோஸ் செடி வச்சிருக்கோம். முதல் இதுல வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா இது எப்பவுமே சின்னதா தான் பட் ஒரு காம்பு இதோ ஆனா சின்னதா இருக்கா. இதுல பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. அது மாதிரி ரொம்ப கட்டையா இருக்கும். அதுல ரெட் கலர் மட்டும் தான் வரும். ஆனா இதுல கலரா வரும். இந்த ஒரு கலர் 6 பூ இருந்துச்சு. ஆமா நேத்திக்கு தான் எடுத்து வச்சேன். இந்த கலர் எல்லாம் அழகா வளரும். ஆனா ஒவ்வொரு எதுலா கீழே விழுந்துச்சு. ஆமா நேத்திக்கு ராத்திரி ஃபுல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த 6 இது இருக்கு. இது 2 இன்னும் முளைக்கவே இல்லை. இது 3 தான் இருக்கு. இது ராத்திரி இதை எடுத்து வைக்கணும். இது என்ன கலர்? இது ரெட் கலர் தான். சீக்கிரமா வந்துரும். ஓகே அடுத்து நான் வந்து அடுத்த செடி காமிக்கிறேன். இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச செடி துளசி. ஆமா துளசி. அது பக்கத்துலயே ஒரு வேப்பமரம் இருக்கு. வேப்ப மரம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம வெளியே எடுத்து வச்சிரணும். இல்லைன்னா ஊட்டி வரணும். இது வந்து எங்க அம்மா சொன்னாங்க நித்திய கல்யாணின்னு எந்த சொன்னாங்க. அதான் இருக்கணும். அது கீழே இதுக்கு கூட ஒரு துளசி வந்துருக்கு பார்த்தீங்களா. அடுத்து இங்க வந்து 9 மணி செடி இருக்கு. 9 மணிக்கு தான் கரெக்டா கிளைம்பர். இது வந்து கிளைம்பர். கரெக்டா கூட பூ வந்திருக்கா. குட்டியா தான் இருக்கு. அழகா இருக்கும் இந்த பூக்கள். இது வந்து காலிஃப்ளவர் போக எக்ஸ்பிளைன் பண்றோம். இது பேக்லயும் இருக்கு, வெளியும் இருக்கு. ஆமா இது வந்து பூச்செடி தான். பூச்செடி ஒரு ரெட் கலர் பூ, அழகான ஒரு ரெட் கலர் பூ. இங்க பக்கத்துல தான் 5 புளியங்கொட்டை வச்சிருக்கேன். ஒரு புளியங்கொட்டை மரம் அதுக்குள்ள எடுத்து வச்சிரணும். ரூட் எல்லாம் கீழ போய். அடுத்து இது வந்து லெமன் எல்லாருக்கும் பார்த்தாலே தெரியும். இது வந்து இங்க வந்து கஸ்டர்ட் ஆப்பிள்னு எங்க அம்மா சொன்னாங்க. இது கஸ்டர்ட் ஆப்பிள். மிளகா செடி மாதிரியும் இருக்கு. என்னன்னு தெரியல. எங்க அம்மா சொன்னாங்க இது கஸ்டர்ட் ஆப்பிள். அது பக்கத்துலயே நம்ம இதுவும் அதே செடி தான். அங்க பார்த்தது அதே தான். இது என்னது? என்ன விட பெருசா இருக்கும். காலிஃப்ளவர். சாரி கீரை. நாங்க இப்பதான் எடுத்து சாப்பிட்டோம். அதனால இலையே இல்ல. இதுவும் ஒரு கீரை தான். இது பச்சை கீரை, அது சிவப்பு கீரை. நாங்க எல்லாரும் அத சுந்தரி கீரைன்னு கூப்பிடுவோம். This is மிளகாய். இந்த அதுல மிளகாய் இருக்கு. நாங்க இதுக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டோம். இது என்னோடது. இதுல இப்பதான் ஒரு மிளகாய் வரும். இந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இதுல சாப்பிட்டோம். வீட்ல நாங்க மிளகாயே போயிட்டு இந்த இதுலயும் ஒரு மிளகாய் வந்திருக்கு உள்ள. ஜஸ்ட் மோட். இது ஒரு கிளைம்பர் செடி. மேலவே போயிட்டு எடுக்கணும். எங்க அப்பா சொன்னாங்க எடுக்கணும். இதுவும் அதே செடி தான். சிவப்பு கலர் செடி. அங்க என்கிட்ட உள்ள ஒரே ஒரு அங்க ஒரு வெண்டைக்காய் வச்சிருந்தா அது போச்சு பாவம். எங்க வீட்டுல இருக்கனா எல்லாத்தையும் ஜூஸ் பண்ணி அத நாங்க லாஸ்டா காமிக்கிறோம். 2 நாய் வர குட்டி போட போகுது. திஸ் இஸ் லெமன். அப்புறம் என்கிட்டயே ஒரு புளியங்கொட்டை செடி தூங்கிட்டு இருக்குங்க. ஆனா வெளியவும் ஒன்னு பெருசா இருந்ததை வச்சிருக்கான். ரூட் போக கூடாதுன்னு. அடுத்தது இதெல்லாம் வீட்டுக்கு வாசல்ல மேல்தான் இருக்கும். இப்ப நடந்து போயிட்டு இருக்கோம். வந்தாச்சு. திஸ் இஸ் காலிஃப்ளவர். காலிஃப்ளவர். எங்க காலிஃப்ளவர் தோட்டம். இங்க ஒரு காலிஃப்ளவர் வந்திருக்கு. குட்டி காலிஃப்ளவர். மத்ததெல்லாம் ஒண்ணும் வரல. ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதுல வந்து நாங்க வந்து அங்க ஒரு காலிஃப்ளவர் காமிச்சோமே. அதுல இருந்து அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தடவை காலிஃப்ளவர் பூத்துருச்சுன்னா அந்த திருப்பி காலிஃப்ளவர் வராது. காலிஃப்ளவர் பூத்துச்சுல அங்க இருந்து காலிஃப்ளவர் ஒரு தடவை பூத்துச்சுன்னா அப்புறம் பூக்காது. அப்புறம் நாங்க என்ன பண்ணோம்னா அது கீழே வந்து இந்த இடத்துல இருந்து வரும். இதுல ஆல்ரெடி இன்னும் பூக்கல. இனிமேதான் பூக்கும். இந்த இடத்துல இருந்து கீழ இருந்து வரும். அதை எடுத்து ஒரு க்ரோ பேக்ல நட்டு வைக்கணும். அதுதான் ஒரு நட்டு வச்சா அதுவும் தானா வளரும். அதனால ஒரு காலிஃப்ளவர் நம்மள்ட்ட இருந்தாலே நிறைய காலிஃப்ளவர் இந்த மாதிரி. ஆனா இந்த காலிஃப்ளவரோட இலையை பாருங்க, யானை சைஸ்ல. இப்ப நம்ம அடுத்த கார்டன். இது வீட்டுக்குள்ள
தான், ஆனா காம்பவுண்ட் வாலுக்கு எங்க வீட்ல நாலா பக்கமும் நாங்க செடி வச்சிருக்கோம். First, this is துளசி. And this one, it is மருதாணி. இத பறிச்சு தான் நாங்க இதுல முள் இல்லாத மருதாணி, அங்க இருக்கிறது முள்ளோட. இதுவும் மருதாணி தான். ஆனா இதுல பெரிய பெரிய முள்ளா இருக்கும். இது வெத்தலை. அது பக்கத்துல இதுவும் துளசி தான். அது பக்கத்துல அது பேர் என்னது? தென்னை மரம். ஆமா, தென்னை மரம். அடுத்து இது ஒரு பெரிய மரம். இதுல ஒரு பழம் வரும். அந்த இப்ப காமிட்டி பழம். அந்த ஒரு சின்ன பழம். இந்த பூ எங்க இருந்துச்சு? இதா இருக்கு. இந்த மொட்டு வந்து பெருசாகி அது பழமா மாறிடும். அடுத்து this one, this is செம்பருத்தி. செம்பருத்தி இது நல்லா அழகான செம்பருத்தி வரும். அது நாங்க சில டைம் பறிச்சு பொமக்ரானேட்ல செம்பருத்தி. செம்பருத்தி அழகான வரும். அழகான செம்பருத்தி இன்னைக்கு ஆளையே காணும். என்ன பண்றது? இங்க ஒரு முருங்கை செடி, ரொம்ப முருங்கை செடி இல்ல மரம். இங்க ஒரு முருங்கை மரம். நிறைய முருங்கை எல்லாம் இருக்கு, ஆனா எடுக்க முடியல. ஏன்னா கம்பி இல்ல. ஆமா, கம்பி இல்ல. ஆனா யாரும் ஏறவும் மாட்டாங்க. இதுவும் செம்பருத்தி தான். ஆமா, இதுவும் ஒரு செம்பருத்தி தான். ஆனா நாங்க அந்த செம்பருத்தி ஆனா இந்த முருங்கை செடியை விட அந்த முருங்கை செடி தான் அழகா இருக்கும். நான் அங்க ஒண்ணு காமிச்சேன். இதோ அதே இருந்துச்சு. ஆமா, இங்க ஒரு மொட்டு இருந்தது. இந்த மொட்டு பெருசாகி தான் செம்பருத்தி பூவா மாறிடும். நெக்ஸ்ட் போலாம். இந்த செடி என்ன? நீங்களே கெஸ் பண்ணிக்கணும். என்னன்னா this is மல்லிப்பூ. அடுத்து இங்க ஒரு பாமகிரானேட் செடி இருக்கு. அதாவது மரமோ செடியோ ஏதோ ஒண்ணு. இந்தா இருக்கு. இதுதான் இது. இங்கெல்லாம் நிறைய பொமக்ரானேட் வந்துட்டு இங்க நிறைய மொட்டு இருக்கு. எங்க வீட்டுலலாம் இது நிறைய பூக்கும். நாங்கெல்லாம் எடுத்து சாமிக்கு மாலையா போட்டுருவோம். இது வந்து கருவேப்பிலை. கருவேப்பிலையோட பூவெல்லாம் என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. எங்க வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன். இதுவும் அதேதான். This also. ஆனா இது ரெண்டு வித்தியாசம். எங்க வீட்டுல அங்கங்க துளசி இருக்கு. இதுவும் துளசி தான். ஏன்னா துளசி தான் துளசி மாடன்னா நாங்க ஃப்ரண்ட்ல வச்சுப்போம். இது வாழை மரம். ஒரு தடவை வாழை எடுத்து சாப்பிட்டாச்சு. நல்லா வாழையை சாட்டியா? வாழையை வச்சு சாப்பாடு சாட்டியா? வாழைப்பழம். ஆமா, நாங்க வாழைப்பழம்லாம் செஞ்சது சொல்லவே மாட்டேன். அது வந்து இது வந்து குட்டியா தான் இருந்துச்சு. இதோட மம்மி தான் வாழைப்பழத்தை கொடுத்தது. வாழைப்பழத்தை கொடுத்துட்டு அடுத்து இந்த ஒரு திடீர்னு ஒரு நாளைக்கு ஆமா வெயிட்டால சாஞ்சிச்சா. அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு மழை வேற பெஞ்சிச்சா. அதுலேருந்து சாஞ்சிட்டு அப்புறம் அது போட்ட குட்டி தான் இது. ஆமா, ஈரமா இருக்கும். This is தென்னை மரம். இதை நாங்க எடுத்து கிராஃப்ட் எல்லாம் செய்வோம். அடுத்து நான் ஒரு தடவை இது போட்டு நினைச்சு பிச்சு வச்சு தண்ணிக்குள்ள விட்டேன். தண்ணிக்குள்ளேயே போய் முங்கிட்டு. இது வந்து நாங்க வந்து ஒரு பாக்ஸ் செய்ய யூஸ் பண்ணேன். நான் அவன் கிடையாது. திஸ் இஸ் இதுவும் வேப்ப மரம் தான். ஆனா இத நாங்க பின்னாடி வச்சிருக்கோம். ஆமா, இதோ இதுதான். இதோ அது நம்மளோட பேருந்தது முருங்கை மரம். அந்த சைடில் ஒன்று இருக்கே, அது வந்து நான் அப்படியே ஒரு காமிச்சரில் குட்டி பழம் அந்த மரம். இது நம்மளோட வேப்ப மரம். அன்னைக்கு தான் எங்கள் அப்பா வந்து இந்த மரம் வந்து பெருசாக வளர்ந்தனால வெட்டிட்டாங்க. அதுவும் பெருசாக வளர்ந்தனால கட்டையாக இருக்காம நல்லா பெருசாக வளர்றதுக்கு அதான் அவங்க முருங்கை இருக்கு பார்த்தீங்களா? இருக்கும். ஆனால் ஜூம் பண்ணி காமிக்கிறதுக்கு அங்கே ஒன்று இருக்கா, அதுதான் முருங்கை. ஓகே, அடுத்து நம்ம போவோம். இதெல்லாம் ஒரே காட்டு செடி. இங்க இருக்க ஒரு காட்டு செடியை தான் பார்க்க போறோம். அது மஞ்சள் அந்த ஸ்டேர்ஸ் எல்லாம் ஏற முடியாது, காடு மாதிரி இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். Actually this is a plant but it is a மரம். Because மஞ்சள் மரம். ஆமா, இது ஆக்சுவலி செடியா தான் நாங்க வெச்சோம். ஆனா இது மரமாயிடுச்சு. மரமா மாறினதுனால நாங்க மரம்னு பேர் வச்சிட்டோம். இங்கெல்லாம் அடிக்கடி நல்லா குருவி இங்க வந்து அன்னைக்கு ஒரு கூடு கட்டி இருந்துச்சு. அந்த கூடெல்லாம் கட்டி வச்சிருந்தது. ஆனா நான் ஒரு நாளைக்கு துணி எடுக்க போனேன்னா அப்போது அங்கேருந்து ஒரு அணில் ஓடி இருந்துச்சா. நான் பார்த்து
அப்போ இந்த பூவோட வியூ எப்படின்னா ரொம்ப பெருசு, மொத்தமா காமிக்க முடியாது. ஆமா, படிக்கு மேல ஏறி தான் காமிக்கணும். இப்போதைக்கு நான் படிக்க மேலவா ஏறேன். நான் சைட்ல இதுதான் அந்த மரம். இதான் அந்த மரம். அங்க ஒரு பூ இருக்கு. இது பெரிய மரம். இதை நாங்க வெட்ட போறோம். நெக்ஸ்ட் அவுட் சைடு நாம வந்து அடுத்து வெளியில தான் போய் கார்டன் பார்க்க போறோம். இதுதான் எங்களோட வெளி உலகின் தோட்டம். அங்கெல்லாம் நாங்க வச்சிருக்கோம். இங்கெல்லாம் நிறைய ஆடு வரனால இப்பெல்லாம் பண்ண வேண்டியதா போச்சு. இந்த அடுத்து ஒன்று இருக்கு. இது பக்கத்துல இதை திறக்க வேண்டி இருக்கு. ஏன் நாங்க இந்த இப்படி பாதுகாப்புலாம் போட வேண்டியதுன்னா இதுக்கெல்லாம் காரணம் லெமன் வச்சிருந்தோம், அதையே சாப்பிட்டுட்டு போச்சு. இதை சாப்பிடல, இது விட்டுட்டு போச்சு. இந்த தான் சாப்பிட்டுட்டு. ஆமா, லெமன் சாப்பிட்டு போச்சு. ரொம்ப வருத்தமா இருக்கு. இது என்னது? நம்ம வாடாமல்லி. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த இதுல பர்பிள் பூவை நான் பறிச்சு காமிக்கிறேன். இதுக்கு ஓகே, எதா இருந்தாலும் எடுத்துட்டு அது பக்கத்துலயே நாங்க கொஞ்சம் கொஞ்சம் கீரை போட்டிருக்கோம். இது என்ன ஸ்பெஷாலிட்டினா இது நல்லா பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் கீழே இந்த வெள்ளை மாதிரி இருக்கா, இதெல்லாம் நம்ம தூவி விட்டோம்னா பக்கத்துல இருக்கிறதெல்லாம் பின்னாடியும் வளர்ந்துட்டே வரும். இங்க ஒரு நாங்க கீரை வச்சிருக்கோம். ஆமா, குட்டி குட்டி கீரையா இருக்கா, ஒயிட் கலர். அடுத்து இதுதான் நம்மளோட பிருந்தாவன் தோட்டம். ஆமா ஆமா, எவ்வளோ துளசின்னு பாருங்க. பாதாம் செடி வச்சிருந்தோம், அதையும் ஆடு இந்த வழியா ஏறி குதிச்சு சாப்பிட்டுட்டு போச்சு. என்ன பண்றது? அடுத்து நாம இப்படி இங்க போனோம்னா இது நம்ம துளசி. அப்ப இது வந்து துளசி. அடுத்து வந்து பெரிய துளசி. ஆமா, நிறைய இருக்கு. இங்க இருந்து இங்கே வரைக்கும் இருக்கு. இது ஓமவல்லி செடின்னு சொன்னாங்க. இது வந்து நம்மளுக்கு மணம்லாம் நல்லா இருக்கும். நம்ம வந்து மோந்து பார்த்தா நம்மளுக்கு ஏதாவது சளி சம்திங் ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாம் போயிடும். இந்த இடமே காடு மாதிரி இருக்கு, போகிறதுக்கு ரூட்டே இல்லை. இப்படி போனோம்னா மாவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்க பச்சை மாங்காய்லாம் எங்க பாட்டி ஊர்ல கேரளால இருந்து ஆமா, அங்க பெரிய மரம் இருக்கு. நாங்களாம் பின்னாடி எல்லாம் தோட்டம். சரி போ. இப்ப போனா என்னால நடக்க முடியாது. இது துளசி, இது துளசி, இது துளசி, 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 துளசி சொல்லிட்டு போனா நாள் பூரா துளசின்னு சொல்லிட்டே இருப்பேன். இங்க ஒரு நாய் கிடக்கு, அது பேர் டைகர். நாங்க ஒரு நாய் வளர்த்துருக்கோம்ல, அந்த நாயோட பிரதர். நாங்க நாய் எப்படி இப்ப நாங்க வந்து இதோட பிரதர் வந்து வெளியில விட்டுருக்கோம். இது வந்து ஒரு பிங்க் கலர் பூ வரும், நான் காமிக்கிறேன். இதுவும் துளசி தான், இதுவும் துளசி. பாருங்க, போகிறதுக்கு இடமே இல்லை. போனாலும் செடியை தள்ளி வச்சுதான் போகணும். தண்ணி வேற இல்லை. அப்போ பூச்சி, ஐயோ கண்ணுல ஒரு பூச்சி. அப்பா இதுவும் செம்பருத்தி தான். இந்த பாருங்க, அங்க ஒரு சிவந்த பூ செம்பருத்தி வந்திருக்கோம். உங்களுக்காகவே பூத்திருக்கோம். என்ன பண்றது? இதோ திஸ் இஸ் நம்ம துளசி. இதுவும் நம்மளோட செம்பருத்தி தான். அங்கேயும் நம்மளோட நாங்க சிவப்பு பூவை காமிக்கிறோம்னு சொன்னாங்க. ஆமா, இது ஒரு பிங்க் கலர் பூ. அந்த சின்னதா இருந்துச்சு, இது வளர்ந்துருக்கு. நல்லா மழை பெஞ்சதுனால தண்ணி எல்லாம் என் மேல படுது. இங்க நல்லா இந்த பூ நல்லா காய்க்கும். இதுக்கு தண்ணியும் நல்லா குறைவா தான் தேவை. இதுவும் அது கூட சேர்ந்தது தான். நான் வெள்ளை கலர். இந்த வெள்ளை கலர் பூ பாருங்க, இதுதான் சிவனுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். இது இல்லை. ஆமா, இதுதான். இந்த பூல வந்து இந்த செடியில வந்து ஒரு பூ வரும். அது சிவனுக்கு இல்லை, கிருஷ்ணனுக்கு பிடிச்ச பூ. ஆனா அது வெள்ளை கலர்ல அந்த மாதிரி தான் இருக்கும். அதோட மொட்டு கூட அதான் நினைக்கிறேன். அந்த வெள்ளை கலர் பூ கீழே விழுந்து அங்கேயும் ஒரு துளசி இருக்கு. அடுத்தது இதுவும் நம்மளோட செம்பருத்தி தான். அங்க ஒரு ஆலோவேரா செடி. அடுத்து இது வந்து அந்த ஃப்ரண்ட்ல வச்சிருந்தேன்ல அந்த பிங்க் கலர் செடி. இது பாதாம். நல்ல தண்ணி. அந்த இடத்துல தான் எங்க டெய்ஸி குட்டி போட்டா. ஆமா, இது கொஞ்சம் நல்லா நிழலாவும் இருக்கும். அது குட்டி போட்டா. இப்போ அந்த குட்டியெல்லாம் கொடுத்துட்டோம், திருப்பியும் குட்டி போட போறேன். இதுவும் அதேதான். திஸ் ஆல்சோ இதுவும் திஸ் இஸ் துளசி. ஆலோவேரா செடி இருக்கு. ஆமா, அங்க ஒரு காட்டு செடிக்குள்ள தான் போக வேண்டியதா இருக்கு. இது ஒரு அலோவேரா இருக்கு. அடுத்து இது வந்து மருதாணி. இது வந்து துளசி. ஐடென்டிஃபை பண்றதுக்கே ஒரு நல்லா இருக்கும்படி. ஐ திங்க் திஸ் ஆல்சோ செம்பருத்தி. இதுவும் அதே தான். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு வெரைட்டி செடி தான் அதிகமாக இருக்கு.
அடுத்தது இங்கே வரும். இது ஒரு அழகான ஒரு பூ வரும். பூவெல்லாம் அங்கே இருக்கு. இந்த இருக்குல்ல எல்லாம் கீழே கீழே விழுந்து கிடக்கும். எல்லாமே கீழே விழுந்து கிடக்கா. அப்புறம் இதான் திஸ் இஸ் மை ஃபேவரட் செடி. ஏன்னா எனக்கு சிவப்பு கலர்னா ரொம்ப பிடிக்கும். அழகு. அடுத்து இங்கே ஒரு அழகான ஒரு செடி என்னன்னே தெரியல, கேட்டு போய். இது வந்து டெக்கரேட்டிவ் செடியா. இதுவும் அதான் தான். இதுலேருந்தா நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் வந்து இதுலேருந்தா மருதாணி பறித்து வைப்போம். இந்த இதுவும் அதுதான். ஆமாம், பாம்பு பொந்தே கிடைக்குது. பாம்பு பொந்தா மயில் பொந்தான்னு கூட தெரியாது. மயில் இல்லை, முயல். டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. திஸ் ஆல்சோ மருதாணி. இங்கே பின்னாடி நிறைய இருக்கு. ஆனால் அங்கே வழி இல்லை. பிகாஸ் இது பேர் வந்து அரளி செடியா. நம்ம பார்த்தோம்ல இந்த பூவெல்லாம் அரளி செடி. இதுவும் அதே தான். இது வந்து ரோஸ் அரளி செடி. அது வந்து ஒயிட் அரளி செடி. பேரே வாயில நுழைய மாட்டேங்குது. அடுத்து திஸ் ஒன் பன்னீர் மரம். ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஹைட்டானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பூவெல்லாம் கீழே விழுது. அடுத்து இது வந்து காட்டு வேப்ப மரம். இந்த இதுலேயும் வேப்ப மரம். அடுத்தது அடுத்து இப்போ நான் வெளியே இருக்கேன், வெளியே வந்துட்டேன். எங்களோட நாய் டைகர் கூட வந்துருக்கேன். இது பேர் வந்து ஆவி மரம். நம்ம ஆவி மரம் இங்கேயும் அது இருக்கு. இதுவும் அதான். அடுத்தது இங்கே ஒன்று, இங்கே ஒரு துளசி இருக்கா. இந்த நாங்கள் வந்து ஒன்னான் இல்லை கல்ஃப். இது வந்து கல்ஃப் துளசி. அவ்வளோதான். அவ்வளோதான் இல்லை, இன்னும் ஒன்று இருக்கு. அடுத்தது இது வந்து இந்த வரேன். ஆமாம், இது நான் வந்து சின்ன வயசுலனா இப்போ அதுக்கு தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்தபோது நான் வந்து இந்த செடி என்னன்னு தெரியல, பாவமாக இருக்க தண்ணி ஊற்றி கொடுக்கலான்னு போனேன். தண்ணி ஊற்றி கொடுத்ததுனால இது ஏன் செடின்னு பேர் வச்சுருக்காங்க. என் பேர் வர்ஷினினால இதுக்கு வர்ஷினி செடின்னு வச்சுருக்காங்க. ஆனால் இதோட பேர் வர்ஷினி செடிலாம் கிடையாது. நாங்கள் நல்லா வளர்த்துக்கோம். ஆடு நல்லா வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். இங்கே ஒருத்தன் வேலை செஞ்சிட்ருக்கான். ஆனால் பேருக்கு தான் செய்கிறான், விளாட்டு. அதெல்லாம் சும்மா நம்பாதீங்க. இங்கெல்லாம் ஒரே அடுத்த பிளாட்டு பக்கத்தில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். இங்கே நாங்கள் இன்றைக்கி தீபாவளிக்கு நல்லா வெடியெல்லாம் வெடிச்சிட்டு சைடில் கொண்டு போட்டோம். இது வந்து ஆக்சுவலி ஒரு மரம். ஆனால் என்ன மரம் தெரியல. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, பை பாய். என் மூஞ்சியை கடைசி வரைக்கும் பார்க்கலல்ல, இப்போ நான் காமிக்கிறேன். இவன் தான் என்ன வீடியோ எடுத்தான். ஓகே, பாய்.